தீக்ஷா ஐஏஎஸ் அகாடமி அரசு பணியின் அடித்தளம். வணக்கம், தீக்ஷா ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோவில் தான் நம்ம வந்திருக்கோம். என்ன அப்படின்னா, நிறையா பேருக்கு தெரியும் நம்ம ஜூன் மாதம் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்ட்டு. இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன அப்படின்னா, இப்போ புதுசாக எஸ்ஐ எக்ஸாமை அப்ரோச் பண்ணுற லாஸ்ட் இயர் டிகிரி கம்ப்ளீட் பண்ண மாணவர்களாக இருக்கட்டும், இல்லை லாஸ்ட் இயர் எஸ்ஐ அப்ளை பண்ணி கொஞ்சம் சில மார்க்குகளில் மிஸ் பண்ண மாணவர்களாக இருக்கட்டும், இல்லைங்களா, எஸ்ஐக்கு படிக்கிறப்போ இந்த ஜிஎஸ் பார்ட் அப்படிங்கிற ஒரு 80 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 80 கொஸ்டினை 6 to 10 புத்தகம் படித்தால் போதும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த 6 to 10 புத்தகத்தில் எந்தெந்த டாபிக் நம்ம படிக்கணும், இதுதான் முக்கியமானது. நம்ம டிஎன்பிசி படிக்கிறது இல்லையா, அப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கணும், டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எடுக்கிற எக்ஸாம் மிக எளிமையான எக்ஸாம். இந்த எக்ஸாமில் நம்ம 80 ஜிஎஸ் கொஸ்டின் இருக்க போது, ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் இருக்க போது. இந்த 80 கொஸ்டினில் எந்தெந்த டாபிக் எடுத்து எந்தெந்த சப்ஜெக்ட் புக் எடுத்து அதில் என்னென்ன முக்கியமான பாடங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் அதுக்கான சிலபஸ், அதுக்கான விரிவான கருத்துக்களை கூறியிருக்காது. அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, லாஸ்ட்டாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள மாதிரி வினாத்தாள் டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி வினாத்தாள் மாடல் கொஸ்டின் அடிக்கிறாங்க. அந்த கொஸ்டின் 2022 நல்லா நோட் பண்ணிக்கிறணும். 2022 எஸ்ஐ கொஸ்டின் ஒரிஜினல் கொஸ்டின். அதுக்கடுத்து 2023 ஒரிஜினல் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணும்போது ஓகேங்களா, ஒரு முக்கியமான தலைப்புகள் ஒரு 80 தலைப்புகள் எடுத்து வந்திருக்கோம். ஓகேங்களா, ஒரு 8 டாபிக் 80 தலைப்புகள் எடுத்து வந்திருக்கோம். இது என்னன்னா, நம்மளோட அடுத்த வாழ்க்கையின் 8ஆக நமக்கு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை எடுத்துக்கிருக்கோம். ஓகேங்களா, புதுசாக எஸ்ஐ படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த டாப்பிக்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டாபிக் மட்டும் படித்தா போதுமானது. நீங்கள் 80 ஜிஎஸ் கொஸ்டினுக்கு 80 அடிக்கலாம் அப்படிங்கிறதா உங்கிறது. சரி, வாங்க பார்க்கலாம். ஓகேங்களா, என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா, கல்வியை துணை அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா, எஸ்ஐ 2023 கொஸ்டின் அனலைசிஸ். ஓகேங்களா, நமக்கு 2024 என்ன நடக்க போகுது, ஓகேங்களா, 2024 நம்ம என்ன நடக்க போகுது, 80க்கு 80 எடுக்கலாமா, ஓகேங்களா, ஜிஎஸ்ல 80க்கு 80 எடுக்கலாமா அப்படிங்கிறதா மேட்ரு. இப்போ பார்த்தீங்கன்னா, சாலிடாக நமக்கு ஒரு ரிட்டன் எக்ஸாமில் எஸ்ஏ மாணவர்கள் கிளியர் பண்ண வேண்டிய மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மினிமம் ஒரு 125 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, 140க்கு 125 கொஸ்டின்ஸ் எடுத்தால் தான் சேஃப் சோன். ஓகேங்களா, இந்த நடக்கிற எஸ்ஏ எக்ஸாம் 2024 எஸ்ஏ எக்ஸாமில் 140 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் 125 கொஸ்டின் நம்ம எடுத்தால் மட்டும்தான் அடுத்த கட்ட ரன்னிங்கில் ரேஸில் நம்ம இருப்போம். ஓகேங்களா, அடுத்த கட்ட ஃபிசிக்கல் தேர்வில் நம்ம இருப்போம் அப்படிங்கிறது தான். இதுதான் உங்களுக்கு சேஃப் ஜோன் அப்படிங்கிறது. மார்க் கொஸ்டின் வந்து 125 கொஸ்டின் எடுத்துக்கணும். உங்களுக்கு அவங்க 0.5 மார்க் தானே, 125 கொஸ்டின் எடுத்துக்கணும். ஓகே, பாருங்கள், 8 டாபிக். ஓகேங்களா, மேஜர் ஹெட்டிங் வந்து 8 டாபிக், 80 கொஸ்டின். ஓகேங்களா, 80 டாபிக். ஓகேங்களா, இதுதான் நம்ம கான்செப்ட். இதை நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா வாழ்க்கையின் அடுத்த 8, ஓகேங்களா, ரஜினி பாட்டு கூட இருக்கு இல்லையா, வாழ்க்கையை 8 பிரிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் அடுத்த 8 இருக்க போகிற ஓகேங்களா, அந்த எஸ்ஐ எக்ஸாம் நம்ம வாழ்க்கையின் திருப்பு முனையாக இருக்க போகிற இந்த எக்ஸாமுக்கு அடுத்த 8 என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதில் நம்ம என்ன சார் படிக்கிறது, பொது மாணவர்கள் நம்மகிட்ட நிறைய கொஸ்டின் கேட்குறேன் சார், ஃபஸ்ட்டு நான் என்ன சப்ஜெக்ட் எடுத்து படிக்கணும், எது எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்க போகும்போது நமக்கு என்ன அப்படின்னா, காலந்தோறும் ஓகேங்களா, ஒரு மாணவர்கள் அவங்க சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஓகேங்களா, சில ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க சார் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டு, எனக்கு சயின்ஸ் கஷ்டமாக இருக்குது, மேக்ஸ் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, எந்த மாணவர்களாக இருக்கட்டும் இப்போ யார் என்ன படிக்கிறாங்கதான் மேட்ரு. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, 6 to 10 ஸ்கூல் புக்கு தான் பார்க்க போகிறீங்க. அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா, இயற்பியல், ஃபிசிக்ஸ். ஓகேங்களா, இதுதான் உங்களுக்கு டாபிக் 1. ஓகேங்களா, இதில் தான் நமக்கு லாஸ்ட்டு ஒரு 11 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏன் சார் நம்ம ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படின்னா, ஒரு சின்ன போர்ஷன். ஓகேங்களா, கம்பேர்ட் டு ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபியை கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன போர்ஷனாக தான் இருக்க போது, பட் அதிக கொஸ்டினில் கொண்டு இருக்குது. ஓகேங்களா, ஒரு 5.5 மார்க் 11 கொஸ்டினில் வச்சுருக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த 5.5 மார்க் 11 கொஸ்டினில் நம்ம எதை சார் முக்கியம் படிக்கணும் அப்படிங்கும்போது, ஒரு மொத்தமாக நமக்கு ஒரு 10 டாபிக் இருக்க போது, சின்ன சின்ன டாபிக் எல்லாமே ஒரு குட்டி குட்டி டாபிக் தான். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டாபிக் படிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ ஆகும்னா, ஒரு 30 மினிட்ஸ் ஒரு 40 மினிட்ஸ் ஆகும். அவ்வளோதான். ஓகேங்களா, ஒரு டாபிக் படிக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் தான் ஆகும். அதை நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் கொடுத்தா கூட போதுமான அளவு தான் இருக்க போகுது இந்த இயற்பியலில். அதில் பார்த்தேன் அப்படின்னா, முதல் டாபிக் நமக்கு என்னன்னா இயக்கம். ஓகேங்களா, 2022-23 கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மாடல் கொஸ்டின்லையும் ஒரு கொஸ்டின் இருக்குது. இந்த இயக்கத்தை பற்றி நம்ம பார்க்கணும். அது பர்டிகுலராக 8வது சயின்ஸ் புக்கில் ஃபஸ்ட்டு டேம்லேயே உங்களுக்கு இந்த இயக்கத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. 8வது ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட்லேயே உங்களுக்கு இருக்கக்கூடியது. ஓகேங்களா, அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை பார்க்க வேணும். அதுக்கடுத்து மின்னியல் அப்படிங்கும்போது உங்களுக்கு 7th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் டைம்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த மின்னியல். ஓகேங்களா, அதுக்கடுத்து விதி கண்டுபிடிப்பு. இந்த விதி அப்படிங்கும்போது என்ன பண்ணால், நேர் விதி, மாறா விதி, நேர்கோட்டு விதி, அலைகோட்டு விதி அப்படின்னு கொடுத்துருப்பாங்களே, இந்த விதிகளை பற்றி நீங்கள் பார்க்க போகிறது. அதுக்கடுத்து கருவி. ஓகேங்களா, ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கருவி அப்படின்னா, இந்த அம்மீட்டர், ஓடாமீட்டர், மின்னியல் மோட்டார். ஓகேங்களா, இப்படி போன்ற கருவிகளை யார் கண்டுபிடிச்சா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் தான் இருக்க போது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது விசை. விசை அப்படின்னா நியூட்டனோட விசையாக இருக்கும் இல்லையா, அந்த விசை இயக்கம் இதில் பற்றி என்னென்ன விசை, மின்னியல் விசையா, என்ன இயக்க விசையா, இயக்க விசையா. ஓகேங்களா, இந்த விஷயத்தை பற்றி பார்க்கும்போது அதுக்கடுத்து மிக முக்கியமான டாப்பிக்கை நம்ம பார்க்கும்போது வெப்பநிலை. வெப்பநிலையும் எஸ்ஐ அலகு என்ன, கெல்வின் என்ன. ஓகேங்களா, இது மாதிரி
வெப்பநிலையை பற்றி, வெப்பநிலையோட பயன்கள் என்ன அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். இதுவுமே உங்களுக்கு 7th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஓகேங்களா, தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்பன் மற்றும் அதன் பயன்கள். ஓகேங்களா, கார்பன் அப்படிங்கிற ஒரு சேர்மம் இருக்குது. இது என்ன பண்ணால் கொஸ்டின் உங்களுக்கு கெமிஸ்ட்ரியும் இருக்கும், ஃபிசிக்ஸ்லையும் இருக்கும், இன்டர்ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் இருந்தது கார்பன் மற்றும் அதோட பயன்கள். நெக்ஸ்ட்டு ரேடியோ அலைகள், கார்பன் ஓகேங்களா, அதோட கதிர் அலைகள். ஓகேங்களா, ரேடியோ எக்ஸ் அலை, எக்ஸ் அலை, ஒய் அலை, ரேடியோ அலைகள் இருக்கும். இந்த அலைகளை பற்றி பார்க்க போகிறது மிக முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா, டிஎன்பிஎஸ்சிலிருந்து கேட்கக்கூடிய கூட கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, லைட் அண்ட் சவுண்டு. ஓகேங்களா, முக்கியமானது லைட் அண்ட் சவுண்டு. இதையும் நம்ம பற்றி தெளிவாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா போதுமானது. ஃபைனலாக நீங்கள் என்ன பார்க்க போனீங்கன்னா விண்வெளி தொடர்பு. ஓகேங்களா, இதில் ஜாகிரபியில் ஃபஸ்ட்டு படிக்கிறோம் இல்லையா, கோள்கள், சூரியன். ஓகேங்களா, இது பிசிக்ஸில் தான் இப்போ கொடுத்துருக்காங்க நமக்கு. ஓகேங்களா, இது பிசிக்ஸ்லேருந்து நம்ம கொஸ்டின் பார்த்தா போதும். இந்த 10 டாபிக் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு பிசிக்ஸில் கேட்கக்கூடிய 11 கொஸ்டினும் நீங்கள் கண்டிப்பாக 11க்கு 11 எடுத்துக்கலாம். வாழ்க்கையின் அடுத்த 8ஐயும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதுதான் நல்லா பார்த்துக்குங்க. உங்களுக்கு இயக்கம், மின்னியல், வெப்பம், வெப்பநிலை. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரேடியோ அலைகள். ஓகேங்களா, கார்பன் மற்றும் கருவி, கண்டுபிடிப்பு, விசை. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு லைட் அண்ட் சவுண்டு. ஃபைனலாக விண்வெளி தொடர்புகள். இந்த 10 டாப்பிக்கும் தெளிவாக பார்த்துக்கிட்டா நம்ம அப்படின்னா ஃபிசிக்ஸில் நம்ம முதல்ல முடிச்சிடலாம். சார் நம்ம ஃபஸ்ட்டு படிக்கும்போது ஃபிசிக்ஸ் ஒரு ட்ரையான சப்ஜெக்ட், கண்டிப்பாக ட்ரையாக தான் இருக்கும். ஓகேங்களா, சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், வேறு வழி இல்லை. இந்த சப்ஜெக்ட் எடுத்து நம்ம முடிச்சிட்டோம்னா அடுத்து வர்றது ஃபஸ்ட்டு ஸ்டெப் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் ஃபிசிக்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபிசிக்ஸுக்கு அப்படின்னா நீங்கள் கொடுக்க போகிற நிமிடம் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம். ஓகேங்களா, ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் தான் ஒரு டாபிக் நம்மளால் முடிக்க முடியும். அப்போ ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் கொடுக்கும்போது ஃபிசிக்ஸுக்கு நீங்கள் அரை மணி நேரம் கொடுக்கும்போது முதல்ல அந்த டாபிக் வைஸ் ஒரு நோட் பண்ணிக்கிங்க. இந்த டாப்பிக்கெலாம் கவர் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஜாகிரஃபி. ஓகேங்களா, ஜாகிரஃபி இருக்கிறதுலே கொஞ்சம் ஈஸியான சொல்லலாம். ஓகேங்களா, மேலும் ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்தியா மற்றும் தமிழ்நாட்டிலேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் தமிழ்நாட்டிலேருந்து தான் அதிகமான கொஸ்டின்ஸ் ஜாகிரபி, தமிழ்நாடு ஜாகிரபி. ஓகேங்களா, நீங்கள் 10th புக் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியன் ஜாகிரபியும் தமிழ்நாடு ஜாகிரபியும் மெர்ஜாக இருக்கும். அதுலேயும் 10th ஜாகிரபியில் 4th லெசனுக்கு மேலே உங்களுக்கு தமிழ்நாடு ஜாகிரபி, தமிழ்நாடு புவியியலை பற்றி தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதை படித்தாலே உங்களுக்கு ஜாகிரபியில் கேட்கக்கூடிய 11 கொஸ்டின்கள் நீங்கள் ஈஸியாக எடுக்கக்கூடிய ஒரு கொஸ்டினாக இருக்கும். இது எப்படி சார் எடுக்கலாம் அப்படி பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வனவிலங்கு மற்றும் அதன் சரணாலயங்கள். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிர் தேசிய பூங்கா இங்கே இருக்குது. ஓகேங்களா, பந்திப்பூர் தேசிய பூங்கா இங்கே இருக்குது. இது மாதிரி கொஸ்டின்களை கேட்கலாம். நெக்ஸ்ட்டு பறவைகள் சரணாலயம். ஓகேங்களா, வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குது. இப்போலாம் லாஸ்ட் டைம் கேட்கும்போது ஒரு மேட்ச் பாளையம் கூட எடுத்தாங்க. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயங்கள் இருக்குது, வேட்டங்குடி சரணாலயம் எங்கே இருக்குது. ஓகேங்களா, சின்னமனு சரணாலயம் எங்கே இருக்குது. இது மாதிரி சரணாலயங்கள் நமக்கு கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லைக்கோடு. ஓகேங்களா, வனவிலங்கு சரணாலயம் இந்த எல்லைக்கோடு. இந்த எல்லைக்கோடு அப்படிங்கும்போது இப்போ லாஸ்ட் டைம் அவங்க என்ன பண்ணுறது, இந்த மேக்மோகன், ஓகேங்களா, ரெட் கிளிப், தூரந்த், அது மாதிரி எல்லைக்கோடுகள் இருக்குது. அதுக்கு முந்தின மட்டும் என்ன கேட்டிருப்பாங்கன்னா மிக லாங்கஸ்ட் இது என்ன 106 கிலோமீட்டர் என்ன இருக்கும் அப்படின்னா இந்தியா. ஓகேங்களா, மற்ற அதன் சகோதர நாடுகளுடன். ஓகேங்களா, எல்லை நாடுகள் சொல்லுவாங்க இல்லையா, வங்காளதேசம், நேபாள், ஓகேங்களா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சீனா, திபெத், இந்த மாதிரி நாடுகளோட எவ்வளோ தூரம் அதனுடன் எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது, எவ்வளோ கிலோமீட்டர் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லைக்கோடு, அந்த 2 நாடுகளுக்குள்ளே எல்லைகளுக்கு ஒரு கோடு இருக்கும். ஓகேங்களா, இது உங்களோட எல்லை அப்படின்னு நிறையா மேக்மோகன், ஓகேங்களா, ரெட் கிளிப், தூரந்த், தொன்லி, இது மாதிரி 4 கோடுகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம கொஸ்டினாக இருக்கும். இல்லை அப்படின்னா டிகிரி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஓகேங்களா, இந்த டிகிரி 9 டிகிரி கால்வாய் எங்கே போகுது, 10 டிகிரி கால்வாய் எங்கே போகுது, 8 டிகிரி கால்வாய் எதை பிடிக்குது, பாக்கு நீர்ச்சிந்தி, இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு என்ன இருக்குன்னா இந்த எல்லை கோடு டாபிக் கீழே இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது ஓகேங்களா நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் அமைப்புகளின் ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகேங்களா, WTO இது உங்களுக்கு எப்படி எக்கனாமிக்ஸ்லையும் ஜாகிரபிலையும் இன்டர்ரிலேட்டடான ஒரு டாபிக் தான். இது நேஷனல் இன்டர்நேஷனல் பிரிக்ஸ், G8 நாடுகள், G7 நாடுகள், G20 நாடுகள். ஓகேங்களா, பிரிக்ஸு, G8, G20, WTO ஹெட் குவார்ட்டர்ஸ் எனக்கு இருக்குது, வேர்ல்டு பேங்கு, ஓகேங்களா, IMF, இது மாதிரி நாடுகள், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டு, WHO. ஓகேங்களா, இது மாதிரி ஓகேங்களா உலக வங்கி தலைநகரம், இது மாதிரி முக்கியமான இன்டர்நேஷ்னல் ஓகேங்களா உலக அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைப்புகளின் தலைநகரம் எங்கே இருக்குது, இல்லது கடைசியாக நடத்தப்பட்ட மீட்டிங் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது கரண்ட் அஃபேர்ஸில் வந்துடும். தலைநகரம்னு கேட்டிங்கன்னா அங்கே உங்களுக்கு ஜாகிரபி மற்றும் ஓகேங்களா எக்கனாமிக்கோட ஒரு முக்கியமான டாப்பிக்காக இருக்கும். இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இதெல்லாம் எந்தெந்த புக்கில் இருக்கும் அப்படிங்கிறத லிஸ்ட்டு கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். அது தெளிவாக நீங்கள் பார்த்துக்கிங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மலை அளவு. ஓகேங்களா, மலை அளவு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா 25 சென்டிமீட்டருக்கு கீழே மழை போச்சு அப்படின்னா அது பாலைவனமாகும். 200 சென்டிமீட்டர் மேலே அதிகமாக போச்சுன்னா அது மலை பிரதேசமாகவும் கருதுகிறோம். பர்டிகுலராக இந்தியாவில் ஜெய்சால்மர் அப்படிங்கிற ராஜஸ்தான் பகுதி மிக குறைவான மழை பொழிவும் இடமாகும். மவுண்ட் சின்ட்ரம் மேகாலயா அதிக மழை பொழிவு பகுதியாகும். நேரம் சின்னக்கல்லார், பொள்ளாச்சியில் இருக்கிற சின்னக்கல்லார் தமிழ்நாட்டில்
தமிழ்நாட்டில் அதிகமாக மழை பெறும் பகுதியாகவும் காணப்படுது. இதெல்லாம் புக்கில் கொடுத்துருக்க டேட்டா தான். ஸோ இந்த டேட்டாவை கொஞ்சம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முக்கியமான உணவுப் பயிர்கள். இப்போ முக்கியமான உணவுப் பயிர்கள் பார்த்திங்கன்னா நமக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நெல், கோதுமை, கரும்பு, இல்லை கேழ்வரகு, ஓகேங்களா, இது மாதிரி பயிர்கள் முக்கியமான பயிர்களாகும். இந்த நெல், கோதுமை இருக்கு இல்லையா, இதுவும் அதுக்கடுத்து வணிக பயிர்கள் சொல்லக்கூடிய காப்பி, தேயிலை, கம்பு, சோளம் போன்ற பயிர்கள்லாம் எங்கே அதிகமாக விளையுது, அதுக்கான மண் வகைகள் என்ன, அதுக்கான உணவு காலநிலை என்னவாக இருக்கும், அதுக்கான மழைப்பொழிவு எவ்வளோ தேவைப்படும், அது விளையக்கூடிய முக்கியமான மாநிலங்கள் எது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகேங்களா, மேற்கு வங்காளம் அதிகமாக நெல் உற்பத்தி முதலில் வைக்கிறது. அப்போ மாதிரி கோதுமை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகேங்களா, உத்தரப்பிரதேசம் அதிகமாக இருக்குது. நெல்லோட ஓகேங்களா சொல்லுவாங்களா நெற்களஞ்சியம், தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர், இந்தியாவின் நெற்களஞ்சியம் ஒடிசா கட்டாக், ஓகேங்களா, பஞ்சாப் வந்து கோதுமை களஞ்சியம் அழைக்கப்படுது பஞ்சாப். இது மாதிரி பல கொஸ்டின் உங்களுக்கு எதுலேருந்து கேட்கப்படும் அப்படின்னா இந்த முக்கியமான உணவுப் பயிர்கள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து கேட்கப்படும். நெக்ஸ்ட் முக்கியமானது பார்த்திங்கன்னா தேசிய பூங்காக்கள் மற்றும் உயிர்கோள காப்பகங்கள். ஓகேங்களா, இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 18 உயிர்கோள காப்பகங்கள் இருக்குது, ஒரு 58 தேசிய பூங்காக்கள் இருக்குது. இந்த தேசிய பூங்காக்கள் ஒரு 10-15 முக்கியமான தேசிய பூங்காக்கள் இருக்குது. கிர் தேசிய பூங்கா, பந்திப்பூர் தேசிய பூங்கா, ஓகேங்களா, முதுமலை தேசிய பூங்கா. இது மாதிரி முக்கியமான தேசிய பூங்காக்கள் எந்த மாநிலத்தில் அமையப்பட்டுள்ளது அப்படிங்கிறத பார்த்துக்கிறணும். அதுக்கடுத்து உயிர்கோள பட்டங்கள் பார்த்திங்கன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு 18 உயிர்கோள பட்டங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு 3 உயிர்கோள பட்டங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற 3 உயிர்கோள பட்டங்கள் என்ன, நீலகிரி, மன்னார் வளைய பூங்கா, மூர்த்தி பூங்கா, இது போன்ற 3 பூங்காக்கள் எங்கே அகத்தியமலை மகளே, அகத்தியமலை, நீலகிரி, மன்னார் வளைகுடா, அந்த 3மே உங்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா உயிர்கோள பட்டங்கமாக இருக்கும். நீங்கள் அந்த உயிர்கோள பட்டங்கள் ஐநா இதுக்காக பாதுகாக்கிறாங்க. இது மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்கியமாக இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் ஜியாகிரபியில் ஃபைனலாக நீங்கள் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா தாதுக்கள் கிடைக்கும் ஓகேங்களா முக்கியமான நாடுகள். ஓகேங்களா, இது ஜியாகிரபி உங்களுக்கு 12th புக்கில் உங்களை +2 புக்கில் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, தாதுக்கள் கிடைக்கும் முக்கியமான இடங்களில் இப்போ புவியியல் 12வது புத்தகத்தில் உங்களுக்கு 8வது லெசனோ 6வது லெசனோ நினைக்கிறேன், சாரி 9th லெசன் நினைக்கிறேன். இந்த லெசன் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. இந்த 12th புக்கில் ஜியாகிரபியில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா தங்கம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாடு எது, பிளாட்டினம் அதிகமாகக்கூடிய நாடு எது, தாமிரம் கிடைக்கக்கூடிய நாடு எது, ஓகேங்களா, அது மாதிரி ஒவ்வொரு தனிமங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு 8 தனிமங்கள் கொடுத்துருப்பாங்க. அதனால் முக்கியமான நாடுகள் ஃபஸ்ட்டு கிடைக்கக்கூடிய நாடுகள் தாது உப்புகள், பெட்ரோலியங்கள், இது மாதிரி கிடைக்கக்கூடிய நாடுகள் எது அப்படிங்கிற இன்டர்நேஷனல் லெவலில் ஓகேங்களா எந்தெந்த நாட்டில் என்னென்ன தாது உப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி முக்கியமான டேட்டா கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு ஜியாகிரபியில் கடைசி கொஸ்டினாக இருக்கும். ஓகேங்களா, இந்த 7 டாபிக் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 11 கொஸ்டினுக்கு 11 கண்டிப்பாக அடிக்கலாம். ஏன் அப்படின்னா 2022, 2023 மற்றும் மாடல் கொஸ்டின்கள்லையும் இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் எடுத்து செக் பண்ணி நம்ம வீடியோவும் இந்த கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்கள் செக் பண்ணுங்கள், 100% மேட்ச் ஆகும். ஓகேங்களா, 2022, 2023 ஓகேங்களா, 2020 எஸ்ஐ பழைய எஸ்ஐ மெத்தட் கொஸ்டின். ஸோ அது வேண்டாம். நமக்கு கொஸ்டின் நீங்கள் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா 2022 கொஸ்டின், 2023 கொஸ்டின், மாடல் கொஸ்டின் எடுத்துக்கோங்க. அதுதான் நமக்கு சிலபஸ், அதுதான் நமக்கு எதாவது ப்ளஸ் இந்த டாப்பிக்கெல்லாம் எடுத்து மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 100% மேட்ச் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் படித்தாலே போதுமானது. நீங்கள் புக்கில் எடுத்து அட்டு புக்கு படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. புக்கு தான் படிக்கணும், ஆனால் இந்த முக்கியமான பாயிண்ட்களை படித்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். நீங்கள் இந்த வருடம் 2024 எஸ்ஐயை கிளிக் பண்ணுறதுக்கு இது ஒரு ஈஸியான வழியாக கூட காட்டும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஓகேங்களா டாபிக் 3 ஓகேங்களா 3வது டாபிக் என்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா, ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன கொடுத்துருப்பாங்க நம்ம ஓகேங்களா, நமக்கு ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப பெரிய டாபிக். ஓகேங்களா, சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து நவீன இந்தியா வரை அதன் தொடர்புடைய தலைப்புகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஹிஸ்ட்ரி ஓகேங்களா எஸ்ஐ சிலபஸ் எடுத்து பார்த்தீங்க, இன்றைக்கும் வெப்சைட்டில் எஸ்ஐ சிலபஸ் இருக்கும். இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி எடுங்க, சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து ஓகேங்களா என்ன கொடுத்துருப்பாங்க நவீன இந்தியாவின் வரலாறு வரைக்கும். ஓகேங்களா, கரெக்டாக முக்கிய தேவைகள், முக்கிய போர்கள், முக்கிய இடங்கள் கொடுத்துருப்பாங்க. பட் அதுக்கு நம்ம படிக்கிறதுக்கு டைம் ஆகும். இது நிறையா இயர்கள் இருக்கிறதுனால ஹிஸ்ட்ரி உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். ஓகேங்களா, நிறையா போர்கள் இருக்கும், நிறையா ஹிஸ்ட்ரிகள் இருக்கும், அதனால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கு நினச்சிருக்கோம் முக்கியமான தலைப்புகளை தொகுத்து கொடுத்துருக்கோம். இதை மட்டும் படிச்சுட்டு போனால் நீங்கள் கண்டிப்பாக அதில் கேட்கக்கூடிய 10 கொஸ்டினையும் நீங்கள் கிராக் பண்ணலாம். பாருங்கள், முக்கியமான புரட்சிகள். ஓகேங்களா, முக்கியமான புரட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1857 புரட்சி இருக்கு இல்லையா, 1806, 1857, 1859 ஓகேங்களா, இது மாதிரி என்னென்ன கழகம், வேலூர் கழகம், பெருங்கழகம், கோல் கிளர்ச்சி, இண்டிகோ கிளர்ச்சி, இது மாதிரி கிளர்ச்சிகள் தான் ஓகேங்களா முக்கியமாக கேட்குறாங்க. இது முக்கியமான டாபிக் கூட ஹிஸ்ட்ரியில். ஓகேங்களா, இது நமக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். நம்ம எல்லாருமே பெருங்கழகம், வேலூர் கழகத்தை படிச்சிருப்போம். ஓகேங்களா, இந்த கோல், இண்டிகோ, சிப்பாய் புரட்சி, விவசாய புரட்சியை பற்றி நம்ம படிக்கிறதுல அதிலிருந்து நமக்கு ஓகேங்களா எஸ்ஐலேருந்து முக்கியமாக கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால் முக்கியமான புரட்சிகளையும் ஹிஸ்ட்ரியில் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அரசு வம்சங்களின் வரிசை தலைமுறை. இந்த அரசு வம்சங்கள் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக நமக்கு என்ன எதில் கேட்குறாங்க அப்படின்னா
டெல்லி சுல்தானத்திலிருந்து கேட்குறாங்க கொஸ்டின்ஸ். டெல்லி சுல்தானத்தில் கேட்பாங்க ஓகேங்களா. அதில் கொடுக்கக்கூடிய 5 வம்சம் இருக்கு இல்லையா, அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், சைத வம்சம், துக்ளக் வம்சம், லோடி வம்சம் அப்படின்ட்டு இந்த 5 வம்சங்களோட மன்னர்களோட வரிசையை கொடுத்துறாங்க. இதில் யார் சிறந்தவர் ஓகேங்களா, இவரோட நிர்வாகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி கொடுக்கக்கூடியது தான் இந்த அரசு வம்சங்களின் வரிசை அப்படிங்கிற கான்செப்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பத்திரிகைகளின் தோற்றம் ஓகேங்களா. இது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஐஎன்எம் ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு பார்ட் இருந்தால் அப்படின்னா ஐஎன்எம் டிஎன்பிசியில் தனியாக படிப்பீங்க ஓகேங்களா. டிஎன்பிசி படிக்க மாணவர்கள் ஐஎன்எம் அப்படிங்கிறத ஒரு தனி யூனிட்டாக படிப்பீங்க. ஆனால் ஓகேங்களா எஸ்ஏ ஸ்டூடெண்ட்டுக்கு தனி யூனிட்டாக வராது, உங்களுக்கு மெர்ஜாகி தான் வரும். இந்த ஐஎன்எம்ல என்ன அப்படின்னா முக்கிய பத்திரிகைகள் தோற்றம் ஓகேங்களா. இப்போ இருக்குது இல்லையா பத்திரிகையில் 1 பைசா தமிழன் ஓகேங்களா, 1 பைசா தமிழன் இருக்குது, நியூ இந்தியா ஓகேங்களா, காமன்வெல் ஓகேங்களா, இது மாதிரி பத்திரிகைகள் ஓகேங்களா, தேசபக்தன் நவயுக்தி, நியூ இந்தியா, இந்தியா, பாரதியம் ஓகேங்களா, இது மாதிரி பத்திரிகையை தோற்றுவித்தவர்கள் யார்கள் ஓகேங்களா. பர்டிகுலர் ஐஎன்எம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் ஓகேங்களா. இந்த இதெல்லாம் யார் உருவாக்குனா, இந்த பத்திரிகைகளோட நோக்கங்கள் என்ன அப்படிங்கிற பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான டாபிக். நெக்ஸ்ட்டு ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் வரி அமைப்புகள். இந்த ஆங்கிலேயர் ஆட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை வரி அமைப்புகள் ஆங்கிலேயர் சொல்லியிருப்பாங்க ஜாகீர்தாரி முறை, ஜமீன்தாரி முறை ஓகேங்களா, அதுக்கடுத்து ரயத்துவாரி முறை, மகள்வாரி முறை அப்படின்னு நிறைய முறைகள் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு டல்கோசி கொண்டு வந்த வாரிசுலப்பு கொள்கையாக இருக்கட்டும், வெள்ளலசி கொண்டு வந்த துணைப்பட திட்டமாக இருக்கட்டும், இது எல்லாமே அவங்களோட வரி அமைப்புகளாக கொடுத்து ஒரு முக்கியமான கொள்கையாக குறிக்கிது ஓகேங்களா. ஓகேங்களா வாரிசுலப்பு கொள்கையும் ஓகேங்களா துணைப்பட திட்டம்லாம் அவங்க எப்படி இந்திய மக்களிடமிருந்து ஆங்கில அதிகாரிகள் வரி வசூல் செய்தனர் அப்படிங்கிறது. அந்த ஜாகிர்தாரி, ஜமீன்தாரி, மகள்வாரி, ரயத்துவாரி இப்படி போன்ற முறைகள் வரிகள்லாம் எப்படி கொண்டு வந்தாங்க, அது எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாங்க, அதுலேருந்து எவ்வளோ சக்ஸஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதான் யார் கொண்டு வந்தாங்க, இதுதான் நமக்கு இதில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு இப்போ போராட்டம்னா மகள்வாரி, அதுக்கு மகள் என்றால் பொருள் என்ன அப்படின்னு கூட கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு முகலாய போர்கள் ஓகேங்களா. இந்த முகலாய அரசர்கள் இருக்காங்க இல்லையா, பாபர்லேருந்து அவுரங்கசீப் வரைக்கும். இந்த முகலாய 2ஆம் பகதூர் ஷா நமக்கு தேவைப்படாது இல்லைங்களா. பாபர்லேருந்து அவுரங்கசீப் வரைக்கும் போதும். இந்த பாபர்லேருந்து அவுரங்கசீப் வரைக்கும் என்னென்ன போர்கள் எடுத்தாங்க, பர்டிகுலராக பாபர் முதலாம் பானிபட் போராக இருக்கட்டும், கான்வா போராக இருக்கட்டும், காக்ரா ஓகேங்களா, மேதினாயர் கொண்டு வந்த போர்களாக இருக்கும். இந்த போர்கள்லாம் எப்படி மேற்கொண்டாங்க, இந்த போரோட இயர்கள் என்ன ஓகேங்களா, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட்டு முக்கியமான டாபிக் பார்த்தா 2 டாப்பிக்கே படிக்க வேண்டியது இருக்குது, 2 யூனிட். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா குப்தர்கள். இந்த குப்தர்களில் சமுத்திரகுப்தர் என்ன செஞ்சார், சந்திரகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், ஸ்ரீகுப்தர் ஓகேங்களா, குமாரகுப்தர், இவங்களோட இந்த குப்தர் வம்சத்தில் இருக்கிற முக்கியமான அரசர்கள் என்னென்ன செஞ்சாங்க, யார் நாலந்தா பல்கலைக்கழகத்தை ஓப்பன் பண்ணா ஓகேங்களா, யார் அடையாள நாணயங்களை விட்டுனா வீணை வாசிப்பது சிறந்தவர் யார், இப்படி குப்தர்களை கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் விஜயநகர பேரரசு தோற்றுவித்தவர் யார், விஜயநகர பேரரசு வம்சங்கள் என்ன இவங்களை, கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர், விஜயநகர பேரரசின் பங்களிப்பு என்ன இவங்களை, பாளையக்காரர்கள் எந்த பேரரசு தோற்றுவிக்கப்பட்டது ஓகேங்களா, இதெல்லாம் எப்படி இந்தியா முழுக்க விஜயநகர பேரரசு தென்னிந்தியாவில் அதோட ஆதிக்கம் என்ன அப்படிங்கிற பார்க்க போகிற கொஸ்டின்ஸ் தான் இந்த கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமான கல்வெட்டுகள் ஓகேங்களா. அந்த முக்கியமான கல்வெட்டுகள், நம்ம கல்வெட்டுகள் பார்த்தீங்கன்னாலே கதிகும்பா காரவளம் கல்வெட்டு, அசோகரின் 13ஆம் பாறை கல்வெட்டு ஓகேங்களா, இது மாதிரி சின்னமனூர் கல்வெட்டு ஓகேங்களா, இது மாதிரி செப்பேடுகள், தமிழ்நாட்டு செப்பேடுகள் ஓகேங்களா, இந்த இதுகள்லாம் உங்களுக்கு முக்கியமான இருக்கும். ஓவியம் பார்த்தீங்க அப்படின்னா அஜந்தா ஓவியம், இது மாதிரி ஓவியங்கள் இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சித்தனவாசல் ஓவியம், இந்த ஓவியம்லாம் நமக்கு முக்கியமான கொஸ்டின்லாம் இது வரைக்கும் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இது மாதிரி செலக்டிவ் டாப்பிக்காக ஹிஸ்ட்ரியில் எடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் அதில் 11 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு 9 கொஸ்டின் வரைக்கும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். நல்லா படித்த மாணவர்கள், டிஎன்பிசி படிக்கிற மாணவர்கள்னா இதெல்லாம் டிஎன்பிசி சர்ப்பில் 11க்கு 11 அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க, இயர்களாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க. புக்கில் படிக்கிறதோடு இல்லை சார் நான் நோட்ஸ் எடுத்துக்கிறேன், ஒரு A3 பேப்பர் எடுத்து நாளாக படித்து ஓகேங்களா, ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்களா, ஒன்றுமே இல்லை, ஒரு புக் எடுத்து ஒரு 1க்கு 2 டைம் ஃபஸ்ட் டைம் ரீட் பண்ணுங்கள், செகண்ட் டைம் படிங்க, 3ஆவது டைம் A3 பேப்பருங்க. A3 பேப்பர் எடுத்து அதில் இயர்கள், போர்கள் ஓகேங்களா, முக்கியமான போர்கள், அதன் உடன்படிக்கை, அதன் இயர்கள் யார் யார் சம்மந்தப்பட்டா அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு மிக எளிமையாக இருக்கும், அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் கூட இருக்கும். இப்படி நீங்கள் கவர் பண்ணீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியை நல்ல முறையில் கவர் பண்ணலாம். இது மூலம் உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின் வரைக்கும் நீங்கள் ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில் நீங்கள் எடுக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க முக்கியமான டாபிக் என்னென்னா ஒரு 15 கொஸ்டின் வரைக்கும் ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் 14 டு ஒரு 16 கொஸ்டின் வரைக்கும் நமக்கு நடப்பு நிகழ்வுகள் மற்றும் ஃபேக்சுவல் டேட்டா ஓகேங்களா, முக்கியமான ஓகேங்களா மாற்ற முடியாத தேதிகள், முக்கியமான குறிப்புகள்லாம் இருக்கும் இல்லையா, இதை நிகழ்வாக உங்களுக்கு கேட்டாங்கன்னா ஒரு 14 டு 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க டிஎன்எஸ்ஐயில். அது என்னென்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நமக்கு பார்க்க வேண்டியது அப்படின்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் ஓகே, லேட்டஸ்ட்டாக பேசப்பட்ட நல்லா பார்த்துக்கிறணும் ஓகேங்களா. டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸுக்கும் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் கேட்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸுக்கும் ரொம்ப வித்தியாசங்கள் இருக்குது. என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏயை பொறுத்த வரைக்கும் ஓகே என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா கரண்ட்டாக நடந்த ஓகேங்களா விஷயங்கள் ஓகேங்களா, அதிகமாக மக்களால் பேசப்படப்பட்ட இப்போ ஓகேங்களா ரயில் விபத்து ஓகேங்களா,
ரயில் விபத்து அதிகமாக பேசப்பட்டுச்சு இல்லையா, ஒடிசாவில் அந்த ரயில் விபத்து, இது மாதிரி நடக்கக்கூடிய முக்கியமாக பேசக்கூடிய ஓகேங்களா. இப்போ ஐபிஎல் ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐபிஎல் முக்கியமாக பேசியிருக்காங்களா, இது மாதிரி மக்களால் ஒரு மினிமம் ஒரு 3 முதல் 4 நாட்கள், இப்போ தேர்தல் போய்க்கு இது மாதிரி 3 முதல் 4 நாட்கள் வரை மக்களால் பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஹாட் டாபிக்ஸ் தான் எடுத்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐயில் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அதில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், எந்த புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. கண்டிப்பாக கேட்குறாங்கப்பா 2022 2023 மாடல் கொஸ்டினுமே உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன சார் பண்ணுறது கரண்ட் அஃபேர்ஸுக்கு அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் உங்களுக்கு அனுப்புவாங்க. அந்த நோட்ஸ் மட்டும் போதுமானதா அப்படின்னா இல்லைங்களா, நம்ம திக்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு 2 ரிலீஸ் பண்ணுறாங்க. பார்ட் 1 கீழே உங்களுக்கு அட்டாச் பண்ணிடுவோம். இல்லை அப்படின்னா கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பார்ட் 1ஓட பிடிஎஃப் அனுப்பிடுவாங்க. அதை எடுத்து நீங்கள் பயன்பெறலாம் ஓகேங்களா. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு 2 பிடிஎஃப் கொடுப்பாங்க. பார்ட் 1 ஆல்ரெடி நம்மகிட்ட ரெடியாக இருக்குது, பார்ட் 2 ரெடி பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டும் ஒரு 400 to 500 கொஸ்டின் எம்சிக்யூ கொஸ்டின் வித் எக்ஸ்பிளனேஷனோட நல்லா நோட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எம்சிக்யூ கொஸ்டின் வித் எக்ஸ்பிளனேஷனோட கொடுக்க போகிறோம். அதில் பார்ட் 1 உங்களுக்கு ரெடியாக இருக்குது, பார்ட் 2 உங்களுக்கு ஓகேங்களா மேபி ஒரு 1 or 2 months நோட்டிஃபிகேஷன் வரும்போது கூட உங்களுக்கு கொடுக்கலாம் பார்ட் 2 ஓகேங்களா. இதை மட்டும் படித்தா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் ஆல்மோஸ்ட் நீங்கள் ஓகேங்களா 15 கொஸ்டினுக்கு 15 எடுக்கக்கூடிய அளவுக்கு தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வேணுங்கிறவங்க கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், கான்டாக்ட் பண்ணி உங்கள் நேமை போட்டு எங்கேருந்து எஸ்ஐ ட்ரை பண்ணுறீங்க, உங்கள் நேம் எந்த மாவட்டம் அப்படி போட்டு எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் வேணும்னா கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ்னு போட்டு விடுங்க. உங்களுக்கு இலவசமாகவே கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அதை மட்டும் படித்தால் போதுமானது. கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ். இந்த அவார்ட்ஸை பற்றி லாஸ்ட் நமக்கு என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா ஓகேங்களா, இந்த அவார்ட்ஸ் ஆஸ்கர் அவார்டு கேட்டிருப்பாங்க ஓகேங்களா. அந்த நீலகிரியில் ஒரு குட்டி யானை வளர்ப்பாங்க இல்லையா, அந்த படத்துக்கான கொடுக்கப்பட்ட எலிஃபென்ட் விஸ்பர்ஸ் அப்படிங்கிற படத்துக்கு ஒரு குறும்படத்துக்கு ஒரு ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருப்பாங்க. இந்த ஆஸ்கர் அவார்டு பற்றி நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இப்போ நமக்கு லேட்டஸ்ட்டாக என்னென்ன அவார்டு போய்கிட்டு இருக்குது, என்னென்ன படத்தை நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து நாடுகளின் தலைநகரம் ஓகேங்களா. ஒவ்வொரு நாட்டை கொடுத்து ஓகேங்களா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா போன டைம் ஓகேங்களா ரஷ்யாவில் போர் நடந்துச்சு இல்லையா, அந்த ரஷ்யா உக்ரைன், இந்த நாட்டோட தலைநகரம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ மேபி இப்போ ஹாட் டாப்பிக்காக எந்த நாடு பிரச்சனை போயிருக்கு, எந்த நாட்டில் பிரச்சனை போயிருக்கல, எந்த நாடு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்த்து அந்த நாட்டோட தலைநகரம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்களையும் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே டாக் பண்ணிக்கிருக்கோம். ஸோ நிச்சயமாக நீங்கள் அதையும் ஓகேங்களா ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வான்வெளி திட்டம் ஓகேங்களா. இப்போ வான்வெளி திட்டம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மங்கள்யான், கக்கன்யான் ஓகேங்களா. மங்கள்யான் திட்டம் பார்த்தீங்கன்னா மங்கள்யான் செவ்வாய்க்கு அனுப்புனாங்க இல்லையா, அதுக்கடுத்து சந்திராயன் 1 2 3 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா. இந்த திட்டங்கள் எப்படி செயல்படுகிறது, இப்போ தமிழ்நாடு இந்திய அரசு இஸ்ரோ என்ன பண்ணிக்கிருக்காங்க, இஸ்ரோவோட அடுத்த ப்ராஜெக்ட் என்ன ஓகேங்களா, இஸ்ரோவோட அடுத்த ப்ராஜெக்ட் என்ன, அவங்க எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க, இல்லை அப்படின்னா சந்திராயன் 3யோட சக்ஸஸ் என்ன ஓகேங்களா. இதை பற்றி தான் இதில் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போட்டி மற்றும் வீரர்கள் ஓகேங்களா. என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பொறுத்துக கொடுத்துருப்பாங்க. அந்த பொறுத்துக மேட்ச் த ஃபாலோயிங் ஓகேங்களா. எந்தெந்த போட்டி ஃபார் எக்ஸாம்பிள் மல்யுத்தத்தில் யார் இருக்கா, கிரிக்கெட்டில் யார் சிறப்பாக இருக்காங்க, செஸ்ஸில் யார் சிறப்பாக இருக்காங்களா, ஒலிம்பிக்கில் யார் சிறப்பாக விளாண்டாங்க, எத்தனை பதக்கங்கள் வந்துச்சு அப்படின்ட்டு அந்த ஒலிம்பிக் போட்டிகளில் நடைபெற்றதில் யார் யார் எதில் பதக்கம் வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு அந்த பதக்கங்களையும் அந்த போட்டியில் வின் பண்ணவங்க ஃபார் எக்ஸாம்பிள் மல்யுத்தம் செஸ்ஸு அப்படின்னு இந்த வரிசையிலையும் ஓகேங்களா எங்கிட்ட அந்த போட்டி வீரர்கள் கொடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேங்களா. அதையும் நீங்கள் பார்த்துக்கிறணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முக்கிய நிறுவனம். இந்த முக்கிய நிறுவனம் லாஸ்ட் கூட நமக்கு என்ன கேட்டாங்கன்னா ஓகேங்களா சத்யநாதல்லா சிஓ, கூகுளோட சிஓ யார் ஓகேங்களா, எஸ்சிஎலோட சிஓ யார், இது மாதிரி முக்கியமான நிறுவனங்களே ஆப்பிள், இது மாதிரி முக்கிய நிறுவனங்கள் ஓகேங்களா இன்டர்நேஷ்னல் நிறுவனங்கள் மிகவும் பேசப்பட்ட மக்களால் அடிக்கடி சொல்லப்படுகிற ஓகேங்களா. யாருக்குமே தெரியாத நிறுவனங்களுக்கு யாருமே கேட்க போகிறது கிடையாது. மக்களால் நியூஸ்களில் அடிக்கடி பாப்புலரான நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனங்களோட சிஇஓ யார், இல்லை தலைவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா 7வது டாபிக் என்ன பண்ணால் ஜிஐ டேக் ஓகேங்களா, ஜாகிரபிக்கல் இண்டெக்ஸ் புவிசார் குறியீடு அப்படிம்பாங்க ஓகேங்களா. நான் லாஸ்ட் நாதஸ்வரம் இதெல்லாம் கேட்குறாங்க இல்லையா. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த இந்தியா பொறுத்த வரைக்கும் எந்த மாநிலம் அதிகமான ஜிஐ டேக் ஒன்று இருக்குது ஓகேங்களா, இந்த மாநிலத்தில் அதிகமான ஜிஐ டேக் இருக்குது ஓகேங்களா. இப்போ தமிழ்நாட்டில் எந்ததுக்கு ரீசெண்டாக எதுக்கு ஜிஐ டேக் வாங்கினாங்க அப்படிங்கிற பற்றி பார்க்க வரதா இந்த டாபிக் ஓகேங்களா, புவிசார் குறியீடு ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமான தினம் ஓகேங்களா. நீங்கள் என்ன பண்ணுறீங்களா அதுக்கான நோட்ஸ் விமர்சனா கண்டிப்பாக நம்மகிட்ட நோட்ஸ் இருக்குது ஓகேங்களா. அதுக்குமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் நம்பர் அனுப்பிவிட்டு சார் எனக்கு முக்கியமான தினங்கள் கொடுங்க அப்படிங்கிறீங்கன்னா ஓகேங்களா. ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் உள்ள முக்கியமான தினங்கள் ஓகேங்களா இந்த கொஸ்டினுக்கு ஓகேங்களா. இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்குறாங்க. இதுக்கான முக்கியமான தினங்கள் அப்படிங்கிற பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணப்படும். நீங்கள் கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி சார் இந்த நான் எஸ்ஐ 2024 ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், எனக்கு இம்பார்ட்டன்ட் டேஸ்ட் பிடிஎஃப் வேணும், தமிழ் இங்கிலீஷில் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நடப்பு போட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போன டைம் ஜஸ்ட் இதெல்லாம் போயிருந்துச்சா, இப்போ நமக்கு என்ன கரண்டாக நடந்துருக்கு. இன்றைக்கி கூட சென்னை மேட்ச் நடந்துருக்கு இல்லையா. இந்த சென்னை மேட்ச்னுங்கும்போது ஐபிஎல் நடந்துருக்கு. இந்த ஐபிஎல் மேட்ச்சில் யார் அதிக ரன்கள் அடித்தா, யார் சிக்ஸ் அடித்தா, யார் பேசப்படக்கூடியது யாருக்கு நம்ம எக்ஸாம் வரும்போது கண்டிப்பாக ஐபிஎல் முடிஞ்சிருக்கும். இந்த ஐபிஎல் முடியும் போது கண்டிப்பாக யார் ஐபிஎல்ல வின் பண்ணால், யார் ரன்னர், யார் வின்னர், ஓகே, யார் அதிக ரன்கள் அடித்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இதில் வந்து நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த ஐபிஎல்லை பற்றி. ஏன் அப்படின்னா கரண்ட்டாக அப்போ அந்த எக்ஸாம் காட்டாக வைக்கும்போது அதுக்கு முன்னாடி முடிந்த 1 or 2 months முன்னாடி இருந்த போட்டியோட வெற்றியாளர்கள் யார், அவங்களோட முக்கியத்துவம் யார் அப்படின்னு பார்க்க போகிறது தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உயிரியல். ஓகேங்களா, இந்த பயாலஜி டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 12 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா, இந்த 12 கொஸ்டின்ஸில் ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படிங்கன்னா சிற்றினங்களின் தோட்டம். சிற்றினங்கள் லாமார்க், டார்வின்லாம் இருக்காங்க இல்லையா. இந்த லாமார்க், டார்வின் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, சிற்றினங்களை வகைப்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா, ஓரினம், ஓகேங்களா, 5 வாய்ப்பாடு, 2 வாய்ப்பாடு, 3 வாய்ப்பாடு அப்படி வாய்ப்பாடு வகைப்படுத்தி அதை பற்றி புத்தகங்களும் எழுதியிருப்பாங்க. அதை பற்றி ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான சத்துக்கள். ஓகேங்களா, மனிதனுக்கும் ஓகேங்களா உயிரினங்களுக்கு தேவையான முக்கியமான சத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரதமாக இருக்கட்டும், கார்போஹைட்ரேட்டாக இருக்கட்டும். இந்த புரதம், கார்போஹைட்ரேட்டு, கொழுப்பு, தாது உப்புகள் எல்லாமே முக்கியமான சத்துக்கள். இந்த வைட்டமினை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம கேட்டப்பாங்களா, எந்த வைட்டமின் ஓகேங்களா கொழுப்பில் கிடைக்கக்கூடியது, எந்த வைட்டமின் நீரில் கிடைக்கக்கூடியது, எந்த வைட்டமின் சாப்பிட்டால் எந்த குறைபாடு இருக்குது, எந்த குறைபாட்டுக்கு எந்த வைட்டமினை நம்ம எடுத்துக்கணும், சூரிய சக்தி கொடுக்குற வைட்டமின் எது அப்படின்லாம் பார்க்கக்கூடியதான் இந்த முக்கியமான சத்துக்கள் அப்படிங்கிற டாபிக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடல்வாழ் உயிரினங்கள். இந்த கடல்வாழ் உயிரினங்கள் என்னென்னா நத்தை, சிப்பிலாம் இருக்கு இல்லையா, அதோட ஓடு என்னதான் ஆனது, லாஸ்ட் டைம் கொடுத்தாங்களே நத்தை சிப்பியில் ஓடு இந்த கால்சியம் கார்பனேட் அப்படிம்பாங்களே, இதனால் ஆனது அப்படிம்பாங்க. ஸோ அது மாதிரி இந்த கடல்வாழ் உயிரினங்களை பற்றி பார்க்கும்போது அதோட ஓடு என்ன, அதோட தனிச்சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறது தான் இந்த டாபிக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலராகவே ஒரு அப்ரிவேஷன் கேட்குறாங்க. போன டைம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த அப்ரிவேஷன் இவங்களை என்ன கேட்டிருக்காங்கன்னா பயாலஜிலேருந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, எந்த சப்ஜெக்ட்லேருந்து என்ன அப்ரிவேஷன் கேட்பாங்க தெரியாது. ஜென்ரலாக நீங்கள் 6-10 ஸ்கூல் புக்கு பார்க்கும்போது அதில் இருக்கிற அப்ரிவேஷன் எதுவோ அதை பார்த்துட்டு போகிறது நமக்கு மிகச்சிறப்பு. ஓகேங்களா, மற்றபடி நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்து நீங்கள் அப்ரிவேஷன் படிக்கணுமா அப்படின்னா அது கரெக்டாக இருக்குது, அது மேட்ச் ஆகாது. டிவி சரி பொறுத்தவரைக்கும் 6-10 ஸ்கூல் புக்கில் ஒரு அப்ரிவேஷன் இருந்துச்சுன்னா அதை தெளிவாக பார்த்து ஒரு பேப்பரை எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் படிக்கும்போது தோறாமல் படிப்பீங்க இல்லையா, அப்போயே ஒரு பேப்பர் எடுத்து இதோட அப்ரிவேஷன் இதுதானா அப்படின்னு எழுதி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் நீங்கள் எக்ஸாம் போகும்போது ஒரு டைம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் வந்து ஒரு கொஸ்டின் எடுத்துலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறமிகள். ஓகேங்களா, நிறமிகள் என்ன பார்த்தீங்கன்னா இயற்கை நிறமிகள், செயற்கை நிறங்காட்டிகள் அப்படிம்பாங்க. ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா அது கெமிஸ்ட்ரியில் பார்க்கலாம். இங்கே நிறமிகள் பார்த்தீங்க அப்படிங்கன்னா பச்சையன், ஓகேங்களா, குளோரோஃபில், ஓகேங்களா, இந்த குளோரோஃபில் பச்சையம், ஓகேங்களா, இலைகளுக்கு இருக்கிறது பச்சையம், பழங்களுக்கு தரக்கூடிய நிறமிகள் என்னது, ஓகேங்களா, இது மாதிரி நிறமிகளை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஊர்வனை. லாஸ்ட் டைம் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஊர்வனை பற்றி அப்படின்னா பாம்புகளுக்கு காதுகள் உண்டா, அதுக்கு கால்கள் இல்லையா அப்படி மாதிரி கேட்டாங்க. இந்த ஊர்வனங்கள் இருக்குல்ல, பல்லி, பாம்பு, முதலை, ஓகேங்களா, இந்த ஊர்வனங்களை பற்றி அதோட பல் அமைப்புகள், உடற்கூறுகள் அதை பற்றி ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும், ஊர்வனம் தொடர்பான செய்திகள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரத்தம் மற்றும் இதயம். ஓகேங்களா, ரத்தம், ஓகேங்களா, ரத்தத்தை பார்த்தீங்கன்னா ஆர்பிசியோட காலம் எவ்வளவு, டபிள்யூபிசியோட காலம் எவ்வளவு, அதோட செயல்பாடுகள் என்ன, ஆர்பிசியோட குறைவால் என்ன நோய் ஏற்படுவது, ஓகேங்களா, டபிள்யூபிசியோட குறைவால் என்ன இருக்குது, ரத்த தட்ட அணுக்கள், ஓகேங்களா, அந்த தட்ட அணுக்களால் என்ன குறைபாடு இருப்பது, அதோட வாழ்நாள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து இதயம், இதயத்தை சுற்றி உள்ள உரைகள் என்ன, இதயம் எப்படி செயல்படுகிறது, ஓகே, ஓகேங்களா, பீரியாடிக் திசை எப்படி செயல்படுகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமிலமலை அப்படின்னு என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ். பயாலஜியை பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, உங்களுக்கு பயாலஜி படிக்கும்போது ஓகேங்களா, நான் நார்மலாக பாட்னி, சுவாலஜி அண்டு என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் இந்த 3 சேர்ந்தது தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா பயாலஜி அப்படிங்கிறது. இந்த பயாலஜி பொறுத்த வரைக்கும் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் ஒரு பார்ட் தான். இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா அமிலமலை என்னென்ன, புவி வெப்பமயதலுக்கான காரணங்கள் என்ன, புவி வெப்பமயதால் என்னென்ன ஏற்படப்படுது, புவி மாசுபாடு பற்றி கூறுக, அதுக்கடுத்து உணவு சங்கிலி, ஓகேங்களா, இதெல்லாம் என்ன இருக்குன்னா என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் அப்படிங்கிற கான்செப்ட்டில் இருக்கும். இதுகளை மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸில் சரி பயாலஜியில் இருக்கக்கூடிய 11 கொஸ்டினுக்கு 11 கொஸ்டின்ஸ் நீங்கள் கண்டிப்பாக அடிக்கலாம். ஸோ நீங்கள் விடாமுயற்சியாக முயற்சி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஈஸியான டாபிக். ஓகேங்களா, படிக்கிறதுலேயே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் நீங்கள் எந்த ஒரு இன்ஸ்டியூட்டாக போனாலும் உங்களுக்கு முதல்ல ஆரம்பிக்கப்படுற டாபிக் என்ன ஆரம்பிப்பாங்கன்னா பாலிட்டி தான் ஆரம்பிப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு படிக்க இன்ட்ரெஸ்ட் குறையாத, ஓகேங்களா, நிறையா டாபிக் இருந்தாலுமே படிக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் குறையாத ஒரு முக்கியமான டாபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலிட்டி, இந்த அரசியல் அமைப்பு அப்படிங்கிற பாலிட்டி தான். ஏன் அப்படின்னா இன்றைய நடப்பு நிகழ்வோடு நம்ம வாழ்க்கைக்கு மிக முக்கியமான அரசியல் சட்டங்கள், விதிகள், அமெண்ட்மெண்ட்டுகள், சட்ட திருத்தங்கள் அது எங்கேருந்து உருவாக்குச்சு, அரசியலமைப்பு ஏன் உருவாக்குச்சு, அரசியலமைப்பு பற்றி நம்ம என்ன பண்ண பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற முக்கியமான தலைப்புகள்லாம் இதெல்லாம் பார்க்க போகிறோம். இதில் பார்த்த வரைக்கும் ஒரு 7 தலைப்புகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதுமானது. இதில் உங்களுக்கு சாலிடாக ஒரு 10 கொஸ்டின் வரைக்கும் கேட்குறாங்க. அரசியலமைப்பில் உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின் வரைக்கும் கேட்குறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான தினம், ஓகேங்களா, ஊராட்சி தினம் என்னைக்கு, பஞ்சாயத்து தினம் என்னைக்கு, ஓகேங்களா, ஊராட்சி தினம் என்னைக்கு, பஞ்சாயத்து தினம் என்னைக்கு, இது மாதிரி அரசியலமைப்பு சார்ந்த சட்ட தினம் என்னைக்கு, ஓகேங்களா, இப்படி தினங்களை பற்றி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இது ஒரு முக்கியமானதான். 6-10, ஓகேங்களா, 6-10 +1 +2 +1 கிடையாது, +2 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான தினங்கள் 4
இருக்குன்றது மட்டும் அதையும் எடுத்து நோட்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்தல். லாஸ்ட் டைம் என்ன வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. தேர்தல் விதிகள் என்ன, தேர்தல் எப்படி இருக்குது, என்ன கடந்த முடிஞ்ச இப்போ லாஸ்ட் லோக்சபா தேர்தல் நடந்திருக்கா, இந்த தேர்தலில் கண்டிப்பாக நம்ம எஸ்ஏ எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கான ஒரு ரிசல்ட் கொடுத்துருவோம். கண்டிப்பாக பிரதமர் மாற்றம் ஏற்படுறான், என்னென்ன இந்த பிரதமர் எவ்வளோ வாக்குறுதி பட்டிருக்காங்க, எவ்வளோ சீட் பட்டிருக்காங்க, இல்லை தேர்தல் சின்னங்கள் கட்சிகளை பற்றி உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகேங்களா. அது போக என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவரோட பங்களிப்பு என்ன, ஓகேங்களா. முப்படையின் தளபதியாக இருப்பவர் யார், யாரை நியமனம் பண்ணுறா, குடியரசுத் தலைவர் யார் நியமனம் பண்ணுறா, குடியரசுத் தலைவரின் பதவிக்கான சிறப்பு அம்சங்கள் என்ன, அவர் குடியரசுத் தலைவர் பதவி விலக்குவர் குடியரசுத் இது இங்கேருந்து எடுக்கப்பட்டது, குடியரசுத் தலைவர் பதவி, துணை குடியரசுத் தலைவர் பதவி அப்படிங்கிறலாம் இதில் பார்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா முக்கியமான விதிகள் ஆர்டிகல்ஸ். இந்த ஆர்டிகல் பார்க்கும்போது என்ன அப்படின்னா ஆர்டிகல் 32 ஓகேங்களா. இது என்ன சொல்லுது, 32 ஆர்டிகல் என்ன சொல்லுது ஓகேங்களா. இது மாதிரி ஆர்டிகல் 5 என்ன சொல்லுது, 11 சொல்லுது, 29, 28 சொல்லுது. அப்படின்னு ஒரு 1 to நீங்கள் ஆர்டிகல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 1 to 50 ஆர்டிகல் வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் படித்தாகணும் ஓகேங்களா. 1 to 50 ஆர்டிகலை நீங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் படித்தா மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 50 ஆர்டிகல் நீங்கள் படிச்சுட்டு அதுக்கடுத்து ஒரு முக்கியமான ஆர்டிகல் மட்டும் நீங்கள் படித்தா போதுமானது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஓகேங்களா. அந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ராஜ்யசபா லோக்சபா உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளவு ஓகேங்களா. எம்எல்சி ஓகேங்களா, எம்எல்ஏ மாதிரி எம்எல்சி உறுப்பினர்கள் எண்ணிக்கை இருக்குது. அவங்களோட பதவி காலம் எவ்வளோ இருக்குது, 5 ஆண்டுகளா 6 ஆண்டுகளா. அதுக்கடுத்து முக்கியமான அமைப்புகள் இருக்குது இல்லையா, அட்டார்னி ஜெனரல் ஓகேங்களா, அட்வொகேட் ஜெனரல், இவங்களோட பதவி காலம் என்ன, இதை பற்றி இந்த உறுப்பினர்களை பற்றி பார்க்கக்கூடியதான் முக்கியமானது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உள்ளாட்சி அமைப்பு. இந்த உள்ளாட்சி அமைப்பு பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அமைப்பு பற்றி கொடுக்கப்பட்ட கமிட்டிகள் இருக்கு இல்லையா. இப்போ சேவார் எக்ஸாம்பிள் பஞ்சாயத்து ராஜ் எடுத்திங்கன்னா அசோக் மேத்தா கமிட்டி என்ன சொல்லுச்சு ஓகேங்களா, அசோக் மேத்தா பல்வேந்திரா மேத்தா கமிட்டி என்ன சொல்லுது, பல்வேந்திரா கமிட்டி என்ன சொல்லுது, அசோக் மேத்தா கமிட்டி என்ன சொல்லுது, ஜிகேவி ராவ் கமிட்டி என்ன சொல்லுது அப்படின்ட்டு இந்த பஞ்சாயத்து அமைப்புகளை பற்றி முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். இதை பற்றி பார்த்துங்க. நெக்ஸ்ட் முக்கியமானது பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக். நிதி ஆயோக்கோட தலைவர் யார், நிதி ஆயோக்கோட சிஓ கரண்ட் சிஓ யார், நிதி ஆயோக்கோட இது எத்தனை அமைப்பு, நிதி ஆயோக்கின் முக்கியமான பணிகள் என்ன அப்படின்னு ஒரு கூட்டுக்காரங்களுக்கு விட்டு உங்களுக்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குடியுரிமை. ஏன் அப்போனா இப்போ சிஏ அமல்மெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அப்போ அந்த டைம் என்ன சொல்லலாம் 100% நம்ம எதிர்பார்க்கலாம். குடியுரிமை மற்றும் கடமைகளை பற்றி நம்ம எதிர்பார்க்கலாம். இது உங்களுக்கு முக்கியமான கொஸ்டினாக கூட இருக்கும். இந்த 6-7 டாப்பிக்கை நீங்கள் கண்டிப்பாக படிச்சிட்டிங்கன்னா பாலிட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமானதை நீங்கள் அடிச்சிடலாம். 10 கொஸ்டினுக்கு 10 அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய 2 டாப்பிக்கள் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய 7வது மற்றும் 8வது டாப்பிக்கள் ரொம்ப எளிமையான டாபிக் ஓகேங்களா. 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதியியல் மற்றும் எக்கனாமிக்ஸ் ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான டாபிக் மட்டும் படிச்சுட்டு போங்க போதுமானது. நீங்கள் புக்கில் இது 6 to 10 படிக்கணுமானா கண்டிப்பாக தேவையில்லை. நீ 6 to 10 வேதியியலும் பொருளியலும் 6 to 10 படிக்க தேவையில்லை. கண்டிப்பாக பொருளியல் நீங்கள் +1 +2ல் ஒரு முக்கியமான டாப்பிக்கள் மட்டும் எடுத்து படிச்சிங்கனாலே போதுமானது ஓகேங்களா. இந்த வேதியியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னன்னா அமிலம், காரம், உப்பு, அதனோட பயன்கள் நல்லா பார்த்துக்கணும். எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்பாங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் அதை ஒன்று கொடுத்துட்டு அதோட பயன்கள் தான் அதிகமாக கேட்பாங்களே தவிர மற்ற கொஸ்டின்ஸ் நமக்கு இருக்காது. நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இது வரைக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டின் கூட மாடல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதோட பயன்கள் தான் கேட்டுருப்பாங்க. கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அதோட பயன்கள் கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால தான் கேட்டிருக்கோம் ஓகேங்களா. அமிலம், காரம், உப்பு கொடுத்துட்டு அதோட பயன்கள் என்ன. நெக்ஸ்ட்டு நிறங்காட்டிகள் இருக்கு இல்லையா. நிறங்காட்டிகளை பார்த்தீங்கன்னா ஓகேங்களா இயற்கை நிறங்காட்டிகள், செயற்கை நிறங்காட்டிகள், மஞ்சள் சாறு, பீட்ரூட் சாறு, நாப்தலின் இது மாதிரி இருக்கு இல்லையா. இது ஓகேங்களா காரத்தில் என்ன நிறத்தை காட்டும் ஓகேங்களா, அமிலத்தில் என்ன நிறத்தை காட்டும் அப்படிங்கிறத பார்க்குற ஒரு டேபிள் கிளம்பி இருக்கும் புக்கில், அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தனிமங்கள், சேர்மங்கள், கார்பன்கள் ஓகேங்களா. தனிமம், சேர்மம், கார்பன்களா ஒவ்வொரு தனிமம் என்ன இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேங்களா பாக்செட் ஓகேங்களா, அலுமினியம் தாது, அது மாதிரி ஒரு இதோட பயன்கள் என்ன ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எலும்பு முறிவுக்கு இப்போ என்ன யூஸ் பண்ணுறோம், என்ன தனிமம் யூஸ் பண்ணுறோம், பல்ல எனாமல் பகுதி என்ன இதாக இருக்குது அப்படிங்கக்கூடிய பார்க்கக்கூடியது தான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டறியும் கருவிகள் ஓகேங்களா. இந்த வேதியியலை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா இப்போ பாதரசமானி அந்த ஓகேங்களா அது எந்த வேதிய கெமிக்கல் ரியாக்ஷனில் பயன்படுத்தப்படுகிறது. அம்மோனியா குளோரைடு என்ன இந்த விதியை வச்சு பயன்படுத்தப்படுகிறது ஓகேங்களா. அம்மோனியம் எப்படி கண்டுபிடிக்கப்படுகிறது, இதெல்லாம் இதில் பார்க்க முடியும்னா கண்டறியும் கருவியில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உலோகம் மற்றும் அலோகம் அதோட வேறுபாடு என்ன, உலோகங்கள் எவ்வாறு இருக்கும், அலோகங்கள் என்னவாக இருக்கும், அதில் மின்கடத்தி எது, மின்கடத்தா பொருள் எது, எது உடையக்கூடியது எது உடையக்கூடியது அல்ல போன்றதை பார்த்து மற்றபடி அதோட பயன்களையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமாக இது கொஸ்டின் கேட்பாங்க. உங்களுக்கு இது ஈஸியாகவும் இதில் கேட்கக்கூடிய 5 கொஸ்டின் ஓகேங்களா கண்டிப்பாக நீங்கள் அடிக்குமா. இந்த 5 டாபிக் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் ஓகேங்களா. 6 to 10 ஸ்கூல் புக் படிக்கின்ற அவசியம் கிடையாது. 8 to 10 படித்தாலே போதுமானது. ஆனால் அதோட முக்கியமான பயன்கள் மட்டும் பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து நீங்கள் முக்கியமாக பார்க்க போகிறது பொருளியலில் பார்க்க போகிற ஒரு சின்ன டாபிக் நீங்கள் +1 +2 புத்தகம் மட்டும் படித்தாலே போதுமானது ஓகேங்களா. இதில் 10th 10 11 12 இதில் முக்கியமான டாபிக் மட்டும் படித்தா போதும். நீங்கள் மற்றபடி 6 to 10 ஸ்கூல் புக் படிக்கணுமா அப்படின்னா தேவையில்லை ஓகேங்களா. அதுலேயுமே 10 11 12லையுமே முக்கியமான டாபிக் பார்த்தது வரிகள் ஓகேங்களா. முதல்ல வரிகளை யார் விதிச்சா எப்போ 1860 வரிகள் எதுக்காக விதிக்கப்பட்டது ஓகேங்களா. இந்தியாவில் தனிநபர் வருமானம் விதிக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி வரிகள்லாம் இப்படி பாலி ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாலி வரினா என்ன ஓகேங்களா, பாலி வரி எதுக்காக விதிக்கப்பட்டது, இப்படி வரிகளை பற்றி பண்டைய கால வரியிலிருந்து நவீன கால ஜிஎஸ்டி வரைக்கும்
ஓகேங்களா. இப்போ உள்ள ஜிஎஸ்டி வரைக்கும் உள்ள வரிகள் என்ன, ஜிஎஸ்டி வரியோட அமெண்ட்மெண்ட் என்ன, ஓகேங்களா, ஏற்றுமதி வரி என்ன, இறக்குமதி வரி என்றால் என்ன, அப்படி முக்கியமான வரிகளை பற்றி இங்கே பார்க்க போகிறது தான் இதை பற்றி கூறுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வங்கியியல். வங்கியியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னா ஆர்பிஐ. ஓகேங்களா. இந்த ஆர்பிஐ அப்படின்னா ஓகே நேஷனலைஸ் பேங்கில் என்ன 14 வங்கிகள் எப்போ நேஷனலைஸ் ஆகப்பட்டுச்சு, மிச்சம் 6 வங்கிகள் 1982 எப்போ நேஷனலைஸ் பண்ணாங்க. இந்த வரிகளோட பண்ண பர்டிகுலராக ஆர்பிஐ எப்போ தொடங்கப்பட்டுச்சு, என்ன கமிட்டி போட்டாங்க, பணத்தை ஆர்பிஐ எப்படி அச்சிடுறாங்க, பணவீக்கம் எப்படி ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற முக்கியமான டாப்பிக்கெல்லாம் எதில் பார்க்க அப்படின்னா வங்கியியல் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஈஸியாக பார்க்கலாம். வங்கியியல் உங்களுக்கு ஈஸியாகவும் ஓகேங்களா புரியக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி. ஓகேங்களா. இந்தியாவில் அதிகமாக இறக்குமதி செய்யப்படும் பொருள் எது, ஏற்றுமதி செய்யப்படும் பொருள் என்ன, அது ஏற்றுமதி இறக்குமதிக்கிற டாக்ஸ் என்ன, அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு 11th 12th புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதுமானது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமான புரட்சிகள். இந்த முக்கியமான புரட்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் புரட்சினா என்ன, பசுமை புரட்சினா என்ன, வெண்மை புரட்சினா என்ன, நீல புரட்சி, எண்ணெய் புரட்சி, வட்ட புரட்சி, இந்த மாதிரி புரட்சிகள் இருக்குது. இந்த புரட்சிகள் ஏன் தொடங்கினாங்க, அந்த புரட்சிகளுக்கான காரணம் ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேங்களா. பசுமை புரட்சி அப்படின்னா ஓகேங்களா பசுமை வேளாண்மையில் முக்கியத்துவம் கொடுக்குறது எம்.எஸ். சுவாமிநாதன் உருவாக்குனார். இது எதுக்காக போடப்பட்டது. அதுக்கு வெண்மை புரட்சி வர்கீஸ் குரியன், நீல புரட்சி கடல் சார்ந்த பொருட்கள், பிங்க் புரட்சி இறால் உற்பத்தி, ஓகேங்களா சோப்பு புரட்சி மட்டன் இறைச்சி மற்றும் தக்காளி, ஓகேங்களா. இது மாதிரி புரட்சிகள் வரிசையாக ஒரு 11 புரட்சிகள் இருக்குது. அந்த 11 புரட்சிகளோட அதோட முக்கியமான கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் மிக முக்கியமான டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா மக்கள் தொகை. ஓகே, இந்த மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2011 சென்செக்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா. 2011 சென்செக்ஸ். இந்த மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மக்கள் தொகை எந்த மாநிலத்தில் அதிகமான மக்கள் தொகை இருக்குது, எங்கே குறைவான மக்கள் தொகை, எங்கே அடர்த்தி அதிகம், எங்கே அடர்த்தி கம்மி அப்படின்னு பார்த்துக்கிங்க. ஓகேங்களா. மக்கள் தொகை பரவல் என்ன, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை பரவல் 382 சதுர கிலோமீட்டர் இருக்குது. தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 580 சதுர கிலோமீட்டர் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி. ஓகேங்களா. எங்கே அதிகமான கல்வி அறிவு இருக்குது, எங்கே அதிகமான கல்வி அறிவு குறைவாக இருக்குது, எந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேலைமை வறுமைக்கான பிரச்சனைகள் என்ன, வறுமை ஒழிப்பிற்கான இந்திய அரசாங்கம் எடுக்கப்பட்ட திட்டங்கள் என்ன, வேளாண்மைக்காக இந்திய அரசாங்கம் எடுக்கப்பட்ட திட்டங்கள் என்ன அப்படிங்கிற முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான டாபிக் தான் 5 ஆண்டு திட்டங்கள். ஒரு 12 5 திட்டங்கள் இருக்குது. இந்த 5 ஆண்டு திட்டங்கள் எப்போ போடப்பட்டது, ஏன் போடப்பட்டது, அதோட முக்கியத்துவம் என்ன, அது மட்டும் பார்த்தா போதும். ஸோ அதுக்கடுத்து இப்போ போடப்படுகிற முக்கியமான திட்டங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் ஃபைனலாக பார்க்கப்படுது. அப்போ ஜாகிரபியில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் இந்த பிரிக்ஸ், G8 G20 போன்ற நாடுகள் இருக்கு இல்லையா, இந்த நாடுகளோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, அவங்களோட முக்கியமான கருத்துரை என்ன, நடந்த லாஸ்ட் 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்த முக்கியமான G20 G8 நாடுகளின் கூட்டமைப்புகள் எங்கெங்கே நடந்துச்சு அப்படிங்கிற கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் 80க்கு 80 எடுக்கலாம். இவ்வளோதாங்க. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஓகேங்களா எங்களுக்கு எஸ்ஏ எக்ஸாம் ஈஸியாக பண்ணலாம். ஓகேங்களா. உங்களுக்கு எஸ்ஏ எக்ஸாம் தீக்ஷா ஐஏஎஸ் அகாடமியில் டெய்லி காலையில் ஒரு 2 பேச்சஸ் போது உங்களுக்கு காலையில் வேலைக்கு போகிற ஆல்ரெடி நான் டூட்டியில் இருக்கேன் சார், இப்போ ஆல்ரெடி பிசியாக இருக்கேன், டூட்டியில் இருக்கேன், என்னால் பார்க்க முடியாது, நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாதவங்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த ஆன்லைன் வகுப்பில் நீங்கள் ரீச் பண்ணணும் அப்படின்னா எங்களை பார்க்கணும். இந்த ஆன்லைன் வகுப்புனா கண்டிப்பாக நீங்கள் உங்களை டெஸ்ட் பேஜ் இல்லை இது வேணாலுமே 9500 726 706 இல்லை எஸ்ஐ தேர்வுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் மெட்டீரியல் ஓகேங்களா. இது உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும். இந்த நம்பருக்கு பின் பண்ணிக்கலுங்க. உங்கள் நம்பரை சொல்லி நான் இந்த ஊரில் இருக்கேன், இந்த எஸ்ஐக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு இந்த நம்பருக்கு பின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இலவசமான கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் நோட்ஸ் வழங்கப்படும். நெக்ஸ்ட் சார் எனக்கு டெஸ்ட் பேஜ் வேணும், இல்லை கிளாஸில் ஜாயின் பண்ணணும், ஜூன் 1லேருந்து ஒரு நியூ பேஜ் நம்மகிட்ட போகுது. ஸோ 2 பேஜுகள் மற்றும் 3 பேஜுகள் ப்ராம் பண்ணியிருக்காங்க. இப்போ காலையில் 6 to 8 ஒரு பேஜும், ஓகேங்களா 10 to 12 ஒரு பேஜஸ் அட்மிஷன் இருக்குது. அட்மிஷன் ஆசைப்படுறவங்க ஓகேங்களா எஸ்ஐயில் நான் அட்மிஷன் போடணும் அப்படிங்கிற நம்பருக்கும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஓகேங்களா நீங்கள் அட்மிஷனில் ஜாயின் பண்ணிக்கிடலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, எஸ்ஐ பற்றி உங்களுக்கு டவுட் இருக்குது, எஸ்ஐக்கு எவ்வளோ கட்டாப் வேணும், எவ்வளோ படிக்கணும், ஏதாவது மாதிரி டவுட்டுகள் இருந்தாலுமே இந்த நம்பருக்கு ரீச் பண்ணி நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நன்றி வணக்கம். இணைந்திருங்கள். இது உங்கள் தீக்ஷா ஐஏஎஸ் அகாடமி. நன்றி வணக்கம்.